பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்மோடு பேசுகிறார், நம்மோடு நடக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அவர் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பார். நம்ம நிறைய காரியத்தில் தவறான சிந்தை, தவறான எண்ணம் உள்ளவளாக இருப்போம். நம்முடைய புரிந்து கொள்ளுதல், ஆனால் அவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி அழகாய் நடத்துவார். இன்னைக்கு கூட பாருங்களேன், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அதை பற்றி உறவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறார். அதில் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றார், ஒரு வார்த்தை, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. புருஷர்களே மனைவிடத்தில் அன்பு கூறுங்க. ஒரு ஃபேமிலியில் ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அதே மாதிரி மாமியார் மருமகள் உறவு, இதெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா குடும்பத்துக்குள்ளே அந்த உறவுகள் சரியாக இருக்கணும். அது சரியாக இருக்கிறதுக்கு என்னென்னா, ஒருத்தருக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ளே யாரோ போட்ட தவறான விதை அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது. அந்த ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, உங்களுடைய உறவுகளில் நீங்கள் காத்து கொள்ளணும், ஒரு விரிசல் வராமல் சந்தோஷமாக இருக்கணும்னா தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்துருங்க. இல்லை மனைவி தானே புருஷனை கீழ்ப்படியணும் அப்படின்னு கேட்டால், அது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற உண்மைதான். புருஷர்கள் அன்பு தானே கூறணும், உண்மைதான். அப்போ அந்த அன்பு இருந்தால் ஒரு மனைவி சொல்கிறது கூட நீ கேட்பீங்க. அதுக்காக மனைவி சொல்ல கேட்கவே கூடாது, நான் கீழ்ப்படியவே மாட்டேன், நீ தான் என்னை கீழ்ப்படியணும், அப்படி கிடையாது. மனைவிகள் புருஷனை கீழ்ப்படியணும். ஒரு மனைவி நல்ல ஆலோசனை சொல்லும்போது அதை எடுத்துக்கொண்டு அதன்படி செய்வது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அப்படி செய்ய கீழ்ப்படியணும், ஒபே பண்ணணும். அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்கு சில சமயம் ஆலோசனை கொடுப்பாங்க, இது தப்புப்பா, அப்படி செய்யக்கூடாது பண்ணால் ஒபே பண்ணும். அதை தான் ஆண்டு சொல்ல, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்கள் மனைவி நல்ல ஆலோசனை சொல்லும் போது நல்லா இருக்குது, இது ஆண்டோடைய ஆலோசனையாக இருக்குது, நான் செய்கிறேம்மா, தப்பே கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். இந்த மாதிரி இருதயம் நமக்கு இருந்தால் நம்ம சுற்றில என்ன நடந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களை சுற்றிலும் இருக்கிற உறவுகளில், சூழ்நிலைகளில் நாங்கள் மற்றவங்களை மதித்து அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல இருதயத்தை எனக்கு கொடுங்க. அந்த அன்பை, ஐக்கியத்தை, சந்தோஷத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. பெருமை என் உள்ளத்தை விட்டு விலகி போகட்டும். தாழ்மை எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.